ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சௌஷிகா சமையல். இன்றைக்கி நம்ம சேனலில் என்ன பார்க்க போகிறோன்னா, எல்லாருக்கும் ரொம்ப பிடிச்ச முட்டை தொக்கு எப்படி செய்யலான்றது தான் பார்க்க போகிறோம். அதுக்கு வானல் சூடானதுக்கப்புறமா எண்ணெய் தேவையான அளவு எண்ணெய் ஊற்றிட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரிஞ்சி இலை இது எல்லாத்தையும் சேர்த்து பொரிஞ்சதுக்கப்புறமா 2 பெரிய சைஸ் வெங்காயத்தை கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. 4 பச்சை மிளகாவை கீறி சேர்த்துக்கோங்க. பச்சை மிளகா உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ இது எல்லாமே நல்லா பொன்னிறமாக வதங்கி வரணும். இந்த அளவுக்கு வதங்கி வந்தோடனே இதில் 2 பெரிய சைஸ் தக்காளி, நல்ல பழமான தக்காளியாக பார்த்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. தக்காளி நல்லா கரைஞ்சி வந்ததுக்கப்புறமா இதில் கருவேப்பிலை, புதினா, ஒரு கைப்பிடி அளவுக்கு புதினா சேர்த்துக்கோங்க. அந்த புதினாவோட ஃப்ளேவர் நல்லா தொக்குக்கு எடுத்து கொடுக்கும், டேஸ்ட்டாகவும் இருக்கும். இது எல்லாத்தையும் சேர்த்துட்டு 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டையும் சேர்த்துட்டு நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. நல்லா தக்காளி வதங்கி வரணும். அப்போ தான் நம்மளோட தொக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ எல்லாம் இது வதங்குறது வரைக்கும் நம்ம வெயிட் பண்ணி வதக்குவோம். வதக்குனதுக்கப்புறமா நம்ம இதில் மசாலா பொருள் சேர்க்க ஆரம்பிச்சிடலாம். சின்ன ஸ்பூனில் 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், பெரிய ஸ்பூனில் 1 ஸ்பூன் காஷ்மீரி மிளகாத்தூள், அதுக்கப்புறமா தனியாத்தூள் 1 ஸ்பூன், கொஞ்சமாக 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, அதே மாதிரி 1/2 ஸ்பூன் சிக்கன் மசாலா, 2 ஸ்பூன் நம்ம குழம்பு மிளகாத்தூள், நார்மலாக நம்ம வீட்டில் அரைப்போம்ல குழம்புங்களுக்கு மிளகாத்தூள், அந்த மிளகாத்தூள் ஒரு 2 ஸ்பூன் சேர்த்து அதோட பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வதக்கி கொடுங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நான் 3 பேருக்கு இந்த தொக்கு செய்கிறேன். ஸோ அதனால் ஒரு சொம்பு அளவுக்கு தண்ணி ஊற்றி எல்லா மசாலாவையும் ஒன்று சேர எடுத்து விட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்து மூடி போட்டு எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நம்ம நல்லா இதை குக் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடுச்சு. இந்த அளவுக்கு வர வரைக்கும் நம்ம நல்லா அந்த தொக்கை நம்ம கொதிக்க வச்சு வேக வச்சு எடுத்துக்கணும். அப்போ தான் நமக்கு நல்லாயிருக்கும் தொக்கு. இப்போது நான் ஆல்ரெடி 5 முட்டையை தண்ணியில் கொதிக்க வச்சு எடுத்துட்டேன், வேக வச்சு எடுத்துட்டேன். உப்புலாம் சேர்த்து எல்லாம் வேக வச்சு எடுத்தாச்சு. இப்போ அது மேலே முட்டையை தோலை உரிச்சிட்டு மேலே லைட்டாக கீறிட்டு அந்த முட்டையை நம்ம இந்த தொக்கில் சேர்த்துக்கலாம். சேர்த்து என்ன பண்ணணும்னா முட்டை மேலே குழம்ப எடுத்து நம்ம போடும்போது தான் நமக்கு அந்த நம்ம ஆல்ரெடி கீறி இருக்கோம்ல அது உள்ளே குழம்புலாம் இறங்கி நல்லா முட்டைக்கு ஒரு டேஸ்ட்டு கொடுக்கும். அந்த மாதிரி முட்டை மேலே குழம்பு எடுத்து ஒரு 2-3 வாட்டி ஊற்றிக்கோங்க. ஊற்றிட்டு மூடி போட்டு ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் இல்லைன்னா 5 நிமிஷம் கூட ஸ்லோ ஃப்ளேமில் வச்சு கொதிக்க விட்டுக்கோங்க. நல்லா நமக்கு குழம்பு முட்டையில் இறங்கி டேஸ்ட்டு கிடைக்கும். அதுக்காக லாஸ்ட்டாக ஃபைனலாக என்ன பண்ண போகிறோன்னா கொத்தமல்லி இலை தூவி இறக்க வேண்டியதான். அவ்வளோதான், நம்மளோட ஃபைனலாக நம்மளோட முட்டை தொக்கு ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செய்யக்கூடிய ஒரு டிஷ்ஷு தான் இது. பிகினர்ஸ் கூட செஞ்சிடலாம் ஈஸியாகவே. சமைக்க தெரியாதவங்க கூட இதை பார்த்திங்கன்னா அழகாக சமைச்சிடலாம். அவ்வளோதான் விஷயம். இப்போ தான் நம்மளோட சேனலை ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. கூட இருக்கிற பெல் சிம்பிளை கிளிக் பண்ணி ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனே உங்களுக்கு வரும். அதுக்கப்புறம் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள் யாருக்கெல்லாம் முட்டை தொக்கு பிடிக்குமோ. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.